அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். புதிதாக தமிழ் தேசிய கட்சி துவங்க போகும் அண்ணாமலை சீமானுக்கு எதிரியா அல்லது நண்பனா? இந்த தகவல் குறித்த உண்மை வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பாஜகவில் இருந்து விலகி புதிதாக கட்சி துவங்க போகும் அண்ணாமலை இந்த ஒரு விஷயம் குறித்து தான் தமிழ்நாட்டில் கடந்த 2 நாட்களாக அதிகமாக அனைவருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு இது பெரிய பேசும் பொருளாக மாறுவதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, பாஜக கட்சியின் முன்னாள் தலைவரான அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பாஜக கட்சியிலிருந்து விலகிறதே அனைவருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எவ்வளவோ பணத்தை கொடுக்கக்கூடிய பாஜக கட்சியிலிருந்து அண்ணாமலை விலகிறது அப்படின்றது ஒரு பெரிய மைல்கல்லாகும். அதற்கு அடுத்தபடியாக அவர் தூங்க போற கட்சி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ் தேசியம் மட்டுமே பேச போறாரு அப்படின்னு தெரிஞ்சதுல இருந்து தமிழ் தேசியம்னு சொன்னாலே நம்ம அனைவருக்குமே சீமான் தானே தெரியும். அப்ப இவரும் தமிழ் தேசிய கட்சி தூங்குறாரு அப்படின்னா சீமானுக்கு நண்பனாக இருப்பாரோ அப்படின்னோ அல்லது எதிரியாக இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்விதான் பாத்தீங்கன்னா தற்போது அனைவருமே கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த எல்லா கேள்விகளுக்குமே விடை கொடுக்கும் வண்ணம் அண்ணாமலை தரப்புல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, இது முழுக்க முழுக்க தமிழ் தேசிய கட்சியாக இருக்க போகுது அப்படின்னும், தமிழ் தேசியத்திற்கு ஆதரவு யார் யார் தெரிவிக்கிறாங்க அவங்களுக்கு நாங்க நண்பனாக தான் இருப்போம் அப்படின்ற ஒரு மறைமுக பதிலையும் கொடுத்திருக்காங்க. ஒரு 4 செவத்துக்குள்ள பேசிட்டு இருந்த தமிழ் தேசிய அரசியல லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குற மாதிரி உயர்த்தி இருந்ததும் தமிழ் தேசியத்தை உள்வாங்க வச்சிருந்ததும் பாத்தீங்கன்னா இந்த எல்லா பெருமையுமே சீமானவர்கள் தான் போய் சேரும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எத்தனையோ ஆண்டுகளாக தமிழ் தேசிய அரசியல் இருந்துட்டு இருந்தாலும் இந்த தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்றதுலயும் தமிழ் தேசியத்தை தமிழர்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சீமானவர்கள் ஒரு ஆசான் போல எடுத்துரைத்த ஒரு காரணம் தான் தற்போது லட்சக்கணக்கான மக்கள் தமிழ் தேசியத்தை பின்தொடர்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அண்ணாமலை புதிதாக தமிழ் தேசிய கட்சி துவங்குறாரு அப்படின்னா இதற்கு சீமானவர்களிடமிருந்து நிறைய ஆதரவு தேவைப்படும் அப்படின்ற உணர்ந்த ஒரு காரணத்தினால தான் சீமானவர்களை தனக்கு எதிரியாகவோ நண்பனாகவோ கருதாம இப்ப வரைக்கும் நிலுவையில வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு அண்ணாமலை அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அண்ணாமலை கட்சி துவங்க போறாரு அப்படின்ற ஒரு தகவல் வெளியானதுமே 31 தேர்தலுக்கு இப்பவே இவனுங்க சீமான எதிர்க்க தயாராகிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கமோ, இன்னொரு பக்கம் சீமானுக்கு வலு சேர்க்க ஆவேக அளவுக்கு டஃப் காம்படிஷன் தருவதற்கு இருவருமே இணைந்து பிளான் போடுறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமோ இன்னொரு பக்கம் எழுந்திருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் அண்ணாமலை தமிழ் தேசிய கட்சி துவங்கிட்டாரு அப்படின்னா நிச்சயமாக சீமானவர்களை எதிரியாக கருதவே முடியாது அப்படின்றத பலரும் கணிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, வரும் காலத்துல சீமானும் அண்ணாமலையும் சேர்ந்து அரசியல் பண்ணாங்க அப்படின்னா அது தாவேகா திமுகக்கு எந்த அளவுக்கு பின்னடைவாக மாறும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.